இப்போ உங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியும் கூட்டிட்டு நீங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு வண்டியில ட்ரிப்பு போய்கிட்டு இருக்கீங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த வண்டிக்கு முன்னாடி யாரோ ஒரு தெரியாத நபர் வந்து விழுந்துருந்தாருங்க. விழுந்தவருக்கு அடியும் பட்டுருது. அப்படி அடிபட்டதுமே நீங்க ஐயோ நம்ம வண்டி அடிச்சு ஒருத்தருக்கு அடிபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வண்டியை விட்டு இறங்கி வந்து அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாப்பீங்களா? இல்ல ரொம்ப அடிபட்டிருக்கிறத பார்த்து பயந்து போய் அக்கம் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிஷன் பண்ணி அவர் உயிரை காப்பாத்து பாப்பீங்களா? இல்ல இந்த காட்டுக்குள்ள அடிச்சு போட்டா எவனுக்குடா தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எக்கேடு கட்டு போறான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து நீங்க பாட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பீங்களா? இதுல எதை பண்ணுவீங்க எதை பண்ண மாட்டேங்க அப்படிங்கறத இப்பவே இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்க தொடர்ச்சி பண்ண ஆரம்பிங்க. என்ன ரீசன்னா, இப்போ நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க பாருங்க, இந்த ஒரு பேய் கதை. ஆக்சுவலி பேய் கதை இல்லை, உண்மை சம்பவம். இது ஒரு சாதாரண சம்பவமாக இருக்க போகிறது இல்லை. என்ன ரீசன்னா, இந்த கதையை ஃபுல்லாக நீங்கள் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே கூட உங்கள் நெஞ்சே உருக்குலைஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா அந்த ஸ்டோரியை நம்ம ஷேர் பண்ணது யார் ஷேர் பண்ணானே, டேரெக்டாக ஃபோன் கால் மூலியமாக நடந்த சம்பவத்தை ஃபுல்லாக நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய நெருங்கிய நண்பருங்க, அவங்களுடைய க்ளோஸ் ரிலேஷன் ஃபேமிலி இந்த மாதிரி ட்ரிப்பு போகும்போது நடந்த ஒரு சம்பவம் தான். உண்மையிலே இதை கேட்டு நான் எதுக்கு இப்போ இந்த ஸ்டோரியில் உங்கள் நெஞ்சே உருக்குலை போகுது, உருக்கமான காட்சிகளும் இந்த ஸ்டோரிக்குள்ள இருக்குதுங்க. ஸோ என்னலாம் அப்படிங்கிறது வாங்க நம்ம டேரெக்டாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்கள் வரும் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நாங்கள் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் சேர்த்து ஆள்னு கொடுத்து ப்ரெஸ் பண்ணி வச்சிருங்க. என்ன ரீசன்னா, தினம் இந்த மாதிரி ஒரு புதிய உண்மையாக நடக்கப்பட்ட அமானுஷமான பேய் கதைகளோட நான் உங்களை மீட் பண்ண போகிறேன். ஸோ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள் கொடுத்து வச்சிருக்கேன். வாங்க டேரெக்டாக சம்பவத்துக்குள்ளே போயிடலாங்க. இந்த சம்பவம் எப்போ நடக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சரியாக 2013 காலகட்டத்தில் நடக்கப்பட்ட ஒரு சம்பவம் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 ஃபேமிலி இருக்காங்க. 2 ஃபேமிலி யாருன்னா, விக்னேஷ் அப்படிங்கிற பாலா, இந்த 2 பேர் தான் ஃபேமிலிங்க. ஸோ இப்போ இந்த விக்னேஷுடைய ஒய்ஃபு விக்னேஷ், அவங்களுடைய ஒரு பொண்ணு இருக்காங்க, வனிதா அப்படிங்கிற பொண்ணு, 17 வயது மதிக்கத்தக்க ஒரு பொண்ணு. அப்புறம் அந்த பாலான்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய ஒய்ஃபு, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறா, ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற ஒரு 7 வயது மதிக்கத்தக்க பையன். இப்போ இவங்க 6 பேர் சேர்ந்து தான் 6 பேருமே ஒரு லக்ஸரியான ஃபேமிலிங்க. ஒரு வேனை பிடிச்சிட்டு, ஆக்சுவலி அந்த வேனுமே அவங்க சொந்த வேனு, வண்டி ஓட்டுறது யாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த பாலான்னு சொன்னேன் இல்லையா, அவர் தான் ஓட்டிட்டு வராரு. இந்த ஃபோர்ஸ் வேன் இருக்கு இல்லையா, அதை இவங்க ட்ரிப்பு போகிறதுக்காகவே உள்ள கேஸ் அடுப்பு எல்லாமே செட் பண்ணி பயங்கரமாக அப்பவே பயங்கரமாக செட் பண்ணி ட்ரிப்பு போகிறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த வண்டிக்கு எடுத்துக்கிட்டு தான் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா எங்கே போகிறாங்கன்னா, அந்த ஏற்காடு அப்படிங்கிற பகுதிக்கு போகிறாங்க. இவங்க பிளான் என்னன்னா, ஏற்காடு மட்டும் இல்லை, ஏற்காடை முடிச்சுட்டு அப்படியே கொல்லிமலையை முடிச்சுட்டு அப்படி இந்த பக்கமாக திரும்பி வீட்டுக்கு வரதான் பிளானுங்க. இவங்க எங்கேருந்து கிளம்புறாங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருந்தால் இவங்களுடைய பயணம் ஸ்டார்ட் ஆகுது. ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே கோவையில் தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்க கோவையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் தூரம் 50-60 கிலோமீட்டர் போயிட்டாங்களாங்க. அது வரைக்கும் பயணம் எந்த ஒரு தடங்களும் வரலையாம். அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ என்ன ஆயிருக்குதுன்னா, இந்த பாலா அப்படிங்கிற நபர் தாங்க அந்த வண்டியை ஓட்டிட்டு போய்கிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு பார்த்தா என்ன இருக்குன்னா, ஏதோ ஒரு மாதிரி கருப்பு கலர் உருவம் ரொம்ப க்ளோஸாக வண்டிக்கு நேராக வந்துகிட்டு இருந்திருக்கு. இப்படி ரோடை கிராஸ் பண்ணது, சட்டுன்னு இவங்க வண்டி கண்ணாடியில் முன்னாடி முட்டிருக்கேன். முட்டின ஸ்பீடில் அந்த கண்ணாடியில் ஒரு பொட்டு, ஒரு சின்னதாக ஒரு பொட்டு மாதிரி கிராக் போட்டு அப்படி ஒரு போர் மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஹோலை போட்டு போயிருக்கேன். ஏன்னா ஹோல்னால் ஒரு ஃபுல்லாக உடையில, மேல்ட்டால் ஒரு சின்னதாக ஒரு கிராக்கை போட்டு போயிட்டு, அது என்னன்னு பார்த்தா காக்கா அப்படி கண்ணாடியில் முட்டி அந்த காக்காவுடைய அழகு இருக்குது பாருங்க, அதுதான் குத்தி இந்த மாதிரி ஆயிருந்துருக்குதுங்க. ஸோ உடனே வண்டியை நிப்பாட்டிட்டு ரொம்ப பெருசாக அதுவும் கிராக் இருந்துக்கா அப்படிங்கிற மாதிரி நிப்பாட்டி ஓரம் கட்டி பார்த்துருக்காங்க. பட் நல்ல வேலை அவங்களுக்கு கண்ணாடிக்கு ரொம்ப சேதமாகலைங்க. ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு சின்ன கல் பட்டு அடிச்சுன்னா ஒரு மாதிரி பொட்டு மாதிரி விழும் பார்த்துருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கிராக் தான். ஸோ இதை வச்சு நம்ம கண்டினியூவாக வண்டி ஓட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணி அதுக்கப்புறம் கிளம்பி நார்மலாக போய்கிட்டு இருக்காங்களாங்க. அப்படி போகிறாங்க. மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கிட்டலாம் அந்த ஏற்காடு மலை அடிவாரத்துக்கிட்ட வந்துருந்தாங்களாம். அப்படி வந்ததுக்கப்புறம் வண்டியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு, ஏங்க வண்டி மேலே ஏற போகிறோம், ஸோ ஒரு டீயை குடிச்சிட்டு ஏறோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க, இல்லை வயிற்ற பரட்டிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. இப்போ சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்களும் நல்லதாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏற்காடு மலை ஏற போகிறாங்க. ஏற போகிறதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி தாங்க என்னென்னா வண்டி அப்படி ஒரு ஓரமாக மண்ணில் ஓரம் கட்டி விட்டுட்டு இவங்க எல்லாரும் உட்காந்து டீயை குடிச்சிட்டு இருந்திருக்காங்களாங்க. அப்படி டீ குடிச்சிட்டு முடிச்சுட்டு திரும்ப எல்லாரும் வண்டியில் ஏறி இருக்காங்க. இப்போ வண்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரோட்டை ஓட்டி இறங்கி லெஃப்ட் சைடில் நிற்க இல்லையா, இப்போ ரைட்டில் ஏற்றி தான் திரும்ப மேலே ஏறணும், சிங்கிள் ரோடு தான். இப்போ என்ன பண்ணுறாரு, இந்த பாலா அப்படிங்கிறது தான் திரும்ப இவர் வண்டி எடுக்கிறாரு. எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு வண்டி அந்த ஏதோ மண்ணில் மாட்டிக்கிட்டு மேலே ரோட்டுக்கு ஏற மாட்டேங்குதுங்க. அப்புறம் ஒரு சட்டனாக ஃபுல்லாக ஆக்சிலேட்டர் கொடுத்து ஏற்றினாரு பார்த்தீங்களா, ஏற்றினதுக்கு அடுத்த நோட்டி என்ன ஆகுதுன்னா, வண்டிக்கு பின்னாடி ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு காரு சடன் பிரேக் அடிச்சோம்னா ஒரு சவுண்டு கேட்கும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு மாதிரி டயர் தேஞ்ச ஒரு சத்தம் கேட்குது. அப்படி அந்த சத்தம் கேட்டு முடிச்சு அடுத்த நொடி என்ன ஆகுதுன்னா, ஒரு மாதிரி டம்மன் இவங்க வேனுக்கு பின்னாடி ஏதோ முட்டின மாதிரி பயங்கரமான சத்தங்க. வேனே ஒரு செகண்ட் அப்படி குலுங்கின மாதிரி ஒரு சத்தம் கேட்டுருக்குது. உடனே என்னாச்சுடா சோழியை முடிச்சுட்டா, ஏதோ வண்டிக்காரன் பின்னாடி குத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி நினச்சி இப்போ வண்டி ஓட்டி எல்லாரும் இறங்கி பின்னாடி போய் பார்த்துருக்காங்க. வண்டி பின்னாடி ஃபுல்லாக ரத்த கலரிங்க.
அதாவது அந்த வேனுக்கு பின்னாடி ஃபுல்லாக வந்துட்டு ரத்தமாக இருந்துட்டு இருக்குது. என்னன்னா பின்னாடி வந்து ஒரு பழைய இனோவா கார் இருக்குல்ல, அந்த காரில் வந்துட்டு ஒரு நாய் வந்துட்டு குறுக்க சாடி இருக்கு போல. உடனே அந்த இனோவா கார் டிரைவர் வந்துட்டு பிரேக் அடிச்சிருக்காரு. பட் பிரேக் அடிச்சும் நிற்காம அந்த நாயை வந்துட்டு அந்த காரை அடித்து தூக்கி இருக்குது. அடித்து தூக்குனதில் அந்த நாய் வந்துட்டு அப்படி பறந்து, அதுவும் கருப்பு கலர் நாய்ங்க, பறந்து வந்து இப்போ இவங்க வேனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த போர்ஷனில் வந்துட்டு பட்டு அப்படி உடம்பே செதறி வந்துட்டு கீழே விழுந்திருக்குது. அப்போ இந்த இனோவா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்திருப்பேன் யோசிச்சு பாருங்க. ஆனால் என்னன்னா ஜஸ்ட் மிஸ்டாக அந்த இனோவா காருக்காரங்க உயிர் தப்பிச்சிருக்காங்க. என்ன ரீசனா, அந்த இனோவா காருக்கும் இந்த வேனுக்கும் வந்துட்டு ஒரு இன்ச் அளவு தான் வந்துட்டு அதாவது டிஸ்டன்ஸ் இருந்துச்சான். அந்த மாதிரி வந்துட்டு சடனாக பிரேக் போட்டு இந்த இனோவா கார் நின்று இருக்குது. ஸோ இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா இறங்கி பார்த்தா எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்குங்க. ஏன்னா ஒரு கருகருன்னு நாய் வேனுக்கு முன்னாடி ரத்த கலரியில் குடல் குந்தான்லாம் தெரிச்சு ஒரு மாதிரி கிடந்தா எப்படி இருந்திருக்கும். பட் இதை இவங்கெல்லாம் வந்துட்டு கேஷுவலாக எடுத்துக்கிட்டு திரும்ப வந்துட்டு வண்டி எடுத்து கிளம்பலாம் சொல்லிட்டு வண்டியில் ஏற ஆரம்பித்தாலும் அந்த டீ கடைக்காரர் வந்துட்டு இவங்களை வந்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாருங்க. அந்த டீ கடைக்காரர் தாத்தா என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படி எப்போ இருங்க, எங்கே போகிறீங்க, இந்த மாதிரி வந்துட்டு அசம்பாதம் நடந்திருக்குது, அதுவும் கருப்பு நாய் அடித்து உங்கள் கார் ஃபுல்லாக ரத்த கலரி ஆயிருக்குது, ஒரு 10-15 நிமிஷம் உட்காந்துட்டு போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த டீ கடைக்காரர் சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் இதில் ஒரு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு, ஏங்க அவர் சொல்கிறது நியாயமாக தான் இருக்குது, உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா பாலாவுடைய ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் மற்றவங்களாம் வந்துட்டு லேட் ஆகுது, நம்ம கிளம்பலாம், சூரியன் மறையதுக்குள்ளே போனால் தான் அந்த மலையுடைய அழகை ரசிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ உடனே அந்த டீ கடைக்காரர் என்ன சொல்லியிருக்காரு, சரிப்பா அந்த ரத்தத்தையாச்சும் கழுவிட்டு போங்க, இதுக்கப்புறம் நீங்கள் மலை ஏறினதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்துட்டு அடர்ந்த காடு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டியா, ஸோ அதனால் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அந்த பின்னாடி இருக்க ரத்தத்தை ஃபுல்லாக கழுவிட்டாச்சு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த பெரியவர் சொல்லியிருக்காங்க. சரி இவ்வளோ தூரம் வற்புறுத்தி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பெரியவர்கிட்டே இருந்து தண்ணியை வாங்கி வண்டி சும்மா அந்த ரத்தக்காரை பட்டிருக்கும் பாருங்க, அதை வந்துட்டு சும்மா தண்ணியை ஊற்றி தொடச்சிட்டு கிளம்பி போகிறாங்களாங்க. ஆனால் அப்படி போகும்போதுமே வந்துட்டு என்னென்னா அந்த விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு ஜன்னல் வழியாக அந்த பெரியவரை பார்த்துருக்காரு. அவருடைய பார்வையே சரியில்லையாங்க, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அமானுஷமாக இவங்களை பார்த்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்த மாதிரி இருந்திருக்குது. ஸோ ஆனால் அந்த விக்னேஷ் அப்படிங்கிறவர் அதை வந்துட்டு பெருசாக கண்டுக்கலைங்க. அந்த மாதிரி இப்போ வந்துட்டு கிளம்பி மலை ஏற ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேமிலியோட. அப்படி ஏறினதுக்கப்புறம் ஏறிக்கிட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 6:45-7 மணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 பெண்டு கிடந்தாச்சுன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஊரே வந்துடும். அப்படி போகிற சுச்சுவேஷனில் என்ன இருக்குன்னா சடனாக இங்கே பொறுமையாக அந்த மலை ஏறிட்டு இருக்காங்க இல்லையா, அதுவும் பெரிய வேன் வேறு, பொறுமையாக தான் ஏறிட்டு இருக்காங்க. ஏறிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன இருக்குதுன்னா இவங்க வண்டிக்கு முன்னாடி ஒரு குழந்தைங்க, ஒரு பச்சிளம் குழந்தை இவங்க வண்டிக்கு முன்னாடி வந்துட்டு அப்படி உருண்டு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி இவங்க ஃபாக்லாம்லாம் போட்டுட்டு அந்த பனிக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு சின்ன குழந்தை உருண்டு வந்துருக்குது. சடனாக இவர் பிரேக் அடிச்சிட்டாருங்க. அப்படி பிரேக் அடிச்சுட்டு பதட்டமாக நின்றுட்டு இருக்காரு. என்னாச்சுப்பா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லாரும் கேட்குறாங்க. ஏன்னா சடன் பிரேக் அடிச்ச காரில் எல்லாரும் முன்னாடி வந்து விழுந்திருப்பாங்க. என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவர் யாருக்கு அந்த பாலாக்கு இதே துடிக்க ஆரம்பிக்குதுங்க. அவர் பதட்டத்தோடு சொல்கிறாரு, இல்லை ஒரு குழந்தைய நான் அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், ஐயோ பாவம் என்னாச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பதறிட்டு இருக்காருங்க. அப்படி பதறிட்டு இருக்க அடுத்த நொடி என்ன ஆகுதுன்னா, இப்போ பாலா ரைட் சைடில் உட்காந்துட்டு இருக்காரு, லெஃப்ட் சைடில் விக்னேஷ் இருக்காரு இல்லையா. இப்போ திடீர்னு வந்துட்டு விக்னேஷுடைய அந்த விண்டோ கிட்ட வந்துட்டு ஒரு பொண்ணு டம்முன்னு அடிக்கிறாங்களாங்க. கண்ணாடியில் டம்முன்னு அடிச்சிருக்காங்க. இதை பார்த்து விக்னேஷாக இருக்கட்டும் அப்புறம் வந்துட்டு அந்த பாலா எல்லாருமே அலறிட்டாங்களாம். ஏன்னா அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு என்ன மாதிரி இருந்தாங்கன்னா முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு ஒரு மாதிரி தலைவரி குளத்தில் வந்துட்டு அந்த பொண்ணு சாரிலாம் ஒரு மாதிரி கொஞ்சம் கிழிஞ்சு போன நிலையில் இருந்திருக்கு போல். வந்துட்டு திரும்ப நேரம் அந்த பக்கம் டிரைவர் பக்கம் வந்துட்டு விண்டோ ஓப்பனாக இருக்குங்க. இவங்கெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. டிரைவர் பக்கம் மட்டும் இந்த ஜன்னல் ஓப்பனாக இருந்திருக்குது. அப்படி நேராக சுற்றி வந்துட்டு இந்த பொண்ணு கையை டிரைவருக்குள்ளே விட்டுட்டு, என் குழந்தை என்னடா பண்ண, என் குழந்தை கொண்டுட்டேடா அநியாயமா அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருந்திருக்காங்களாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னம்மா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்க, இப்போ அந்த அம்மா வந்துட்டு டக்குன்னு கையை எடுத்துட்டு கீழே குனிஞ்சிருக்காங்க போல். குனிஞ்சிட்டு அந்த குழந்தைய வந்துட்டு கை குழந்தைய தூக்கியிருக்காங்க. தூக்குனா அந்த குழந்தைக்கு ஃபுல்லாக பிளட்டாக இருக்குதுங்க. ஸோ இதை பார்த்து வேனுக்குள்ளே இருக்கவங்கலாம் துடிச்சு போயிட்டாங்க. உடனே வந்துட்டு வேனில் இருக்கவங்களாம் இறங்கிட்டாங்களாங்க. அந்த நேரம் பார்த்தா அவங்களுக்குன்னு பார்த்து என்னன்னு தெரில, பின்னாடி எந்த வண்டியுமே வரல அன்னைக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இறங்கிட்டு என்னாச்சுமான்னு சொல்ல, உன் குழந்தை இந்த மாதிரி ரோட்டில் அடிச்சு போட்டு போவியாடா, ஏன்டா நீ பார்த்து அடிச்சு போட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா வந்துட்டு வாய்க்கு வந்தபடி திட்டுறாங்க. அப்புறம் இவங்க சொல்கிறாங்க, ஏம்மா நாங்கள் யாரையுமே அடிக்கலமா, குழந்தை உருண்டு வரதை நான் பார்த்தேன், சடன் பிரேக் அடிச்சு நிப்பாட்டிட்டோம்மா, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தெரியல, நாங்கள் யாரையுமே அடிக்கலமா, சொல்கிறத கேளுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்புறம் எப்பறம் என் குழந்தைக்கு ரத்தம் இங்கே பாடுறா அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா ஒரு மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. அப்படி கத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ வேனில் இருக்க அந்த மற்ற அம்மாவெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வந்துட்டு அம்மா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு ஏதாச்சும் காசு பண்ண வேணா கேள்வி, நாங்கள் தந்து விட்றோம், இல்லை வந்துட்டு வேறு ஏதாச்சும் வேணுமா, வண்டியில் ஏதாச்சும் அந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்ட எதாவது எடுங்கப்பா, குழந்தைக்கு வந்துட்டு அந்த பேண்டேஜை போட்டு விடலாம் அப்படி மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்ட எடுக்க அந்த பாப்பா அந்த வனிதாங்கிற பொண்ணு உள்ளே போயிருக்காங்களாங்க. அப்படி போனதாலுமே இந்த அம்மா வந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக சண்டை போடுறாங்களாம். என் பொண்ணுக்கு இந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்டலாம் போடாதீங்க, இந்த மருத்துவம்லாம் எனக்கு செட் ஆகுது, என் நாட்டு மருத்துவம் தான் பார்க்கணும், எங்கள் வைத்தியர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க சீக்கிரமாக, இல்லை குழந்தைக்கு அடிபட்டுருக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா ஒரு மாதிரி பதட்டமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்களாங்க.
என்னதான் பதட்டமாக சொன்னாலும் என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்கவங்களுக்குலாம் ஒரு மாதிரி எதுவுமே புரியல. என்னடா இது, ஏதோ ஒரு குழந்தை உருண்டு வச்சு நம்ம அந்த குழந்தைக்கு மேலே வண்டி ஏற்றவும் இல்லை, குழந்தைக்கு ரத்தம் தாரதாரியாக போய்கிட்டு இருக்குது, இது யாருன்னே தெரியாத ஒரு அம்மா அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கான்னு சொல்லி முடிவு பண்ணி இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களே ஒரு வழிக்கு வந்துருந்தாங்க. சரி நம்ம வந்துட்டு தெரியாத ஊர் பேர் தெரியாத இடத்துக்கு வந்திருக்கோம், இங்கே எதுக்கு நம்ம பிரச்சனை பண்ணிக்கிட்டா, ஐயோ பாவம் கண்ணுக்கு முன்னாடி ஒரு குழந்தைக்கு ரத்தம் போய்கிட்டு இருக்குது, நம்மளே அந்த அம்மா சொல்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணிட்டு, சரிம்மா வாங்க ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு காட்டுங்க, நாங்கள் வெளியூர், நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வழியில் கொண்டு உங்களை ஹாஸ்பிட்டலில் பத்திரமா விட்டு நாங்கள் கிளம்பி போயிருந்தோமா அப்படிங்கிற மாதிரி இவங்களாம் சொல்லியிருக்காங்களாங்க. ஸோ இப்போ சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சரி சீக்கிரம் வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ எல்லாரும் பார்த்துட்டு வந்துட்டு இந்த அம்மா, அதாவது இப்போ புதுசாக வண்டிக்குள்ளே ஏறி இருக்காங்க பாருங்க, இந்த அம்மா வழி சொல்ல அந்த வேனை மூவ் பண்ணிட்டு இப்போ எல்லாரும் போய்கிட்டே இருந்திருக்காங்களாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஹேர்பின் பெண்ட் தாண்டினதுக்கப்புறமே நேராக போனால் ஏற்காடு வந்துருங்க. அந்த ஏற்காடுக்கு போகாமல் வந்துட்டு லெஃப்ட்டில் ஒரு மண் ரோடு மாதிரி இறங்கி இருக்குது. அந்த மண் ரோட்டில் வந்துட்டு இந்த அம்மா வண்டியை திருப்ப சொல்லியிருக்காங்களாம். ஸோ எதுக்குன்னு கேட்டதுக்கு, எப்போ ஏன் எதுக்குன்னு கேட்காதுங்க, பாருப்பா பிளட்டாக போய்கிட்டு இருக்கு, இங்கே தான்ப்பா வந்துட்டு அந்த வைத்தியர் வீடு இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போனால் தான்ப்பா காப்பாற்ற முடியும், என்னப்பா ஏன் எதுக்குன்னு கேட்டுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டமாக சொல்லியிருக்காங்களாங்க. அந்த பாலா வேறு என்னங்க பண்ணுவார், கண்ணுக்கு முன்னாடி ஒரு குழந்தைக்கு வந்துட்டு ரத்தம் போய்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், அவர் வந்துட்டு வண்டியை திருப்பிட்டாரு. கொஞ்சம் தூரம் வண்டி போய்கிட்டே இருந்திருக்குது. அந்த வண்டியோட வழித்தடம் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வந்துட்டு வெறும் அந்த ஒரு 2 டயர் போகிற மாதிரி தாங்க தடை இருந்திருக்குது. இதுக்கு முன்னாடி வண்டி போனதுக்கான அடையாளம் இருந்திருக்குது. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தடமும் மறைஞ்சு மொத்தமாக ஒரு புல்வெளி சமவெளி மாதிரி இருக்குதுங்க. ஆனால் 2 பக்கம் அடர்ந்த காரு, நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கார் போகிறதுக்கு மட்டும் ஒரு இடம் இருந்திருக்குது. இப்படி போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பின்னாடி இருந்து இந்த விக்னேஷ் மற்றும் பாலாவுடைய ஒய்ஃப் வந்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. என்னங்க யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு அவங்க பேச்சை கேட்டு நீங்கள் பாட்டு அடர்ந்த காட்டுக்குள்ளே அதுவும் ராத்திரி நேரத்தில் போய்கிட்டே இருக்கீங்க, முன்னாடி என்னங்க நம்ம வண்டி வெளிச்சத்தை தவிர வேறு ஒரு வெளிச்சம் கூட இல்லைங்க, ஸோ வண்டியை திருப்ப முடியுமான்னு கூட தெரியல, நீங்கள் பாட்டு போய்கிட்டே இருக்கீங்க, வண்டியை நிப்பாட்டுங்க, ஸோ வண்டி இறக்கி விடுங்க இந்த பொம்பளை அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா கோவப்பட ஆரம்பிச்சிருக்காங்களாங்க. ஸோ உடனே ஏமா கோவப்படாதாங்க, பாரு அந்த அம்மா விட்டுருமா, அந்த பிள்ளை பாரு மண்டையில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்குது, ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு உடனே கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி பாலா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறமே இந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்துட்டு, யார் அந்த புதுசாக வண்டியில் ஏறினாங்க இல்லையா அந்த அம்மா, ஏம்மா இங்கே பாருங்கள் நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லைம்மா, அங்கே வைத்தியர் வீடு இருக்குது, அவர் வீட்டை சுற்றி பயங்கரமாக இயற்கை இருக்கும், அந்த இயற்கையான அழகு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் ஏற்காடு மலை உச்சிக்கு போனால் கூட அந்த மாதிரி அழகெல்லாம் பார்க்க முடியாது, உண்மையிலே பள்ளத்தாக்கு எல்லாமே ரம்மியமாக அழகாக இருக்குமா, நீங்கள் வாங்க வந்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்கும், ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வந்துட்டு அந்த வைத்தியர் வீட்டுக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் போகலாமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த அம்மா சொல்லியிருக்காங்களாம். இதை கேட்டும் யாருக்குமே உடன்பாடு இல்லாட்டியும் அந்த 17 வயது அந்த வனிதா அப்படிங்கிற பொண்ணு வந்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிறாங்களாங்க. ஸோ அப்போ வந்துட்டு உண்மையிலே அழகாக இருக்குமா, ஃபோட்டோ எடுக்கலாம் பிளே சூப்பராக இருக்குமா, அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டே இருந்துட்டு இருக்காங்களாம். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு இப்போ பாலாங்கிறவர் வந்துட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு, ஏம்மா நீங்கள் சொன்ன இடம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அந்த வீடாக பாருங்க அப்படிங்கிற மாதிரி கை காமிச்சிருக்காங்களாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா வந்துட்டு, ஆமா தம்பி இந்த வீடு தான், ரொம்ப நன்றி தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீங்கள் வேணால் இறங்கி வந்து பாருங்க, அந்த வீட்டுக்கு பின்னாடிலாம் பயங்கரமாக பள்ளத்தாக்கெலாம் இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த அம்மா இறங்கிட்டு வண்டி விட்டு குடுக்குன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தான் பிள்ளையை தூக்கிட்டு அந்த வீட்டுக்குங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு, அப்பா ப்ளீஸ்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த வனிதாவும் சரி, அந்த பையன் சின்ன பையன் இருக்கான் பாருங்க அவனும் சரி வந்துட்டு எப்படியோ அடம் பிடிச்சி வந்துட்டு இறங்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்களாங்க. அந்த இடத்த சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக நல்லா இருட்டி இருந்தாலும் வந்துட்டு அந்த நிலா வெளிச்சத்துக்கும் அந்த ஸ்டாருக்கும் வந்துட்டு, அது மட்டும் இல்லாமல் கீழே அந்த பச்சை பச்சைன்னு இருக்க புல்லுக்கும் இடம் உண்மையிலே வேற லெவலில் அழகாக இருந்திருக்காங்க. அப்படி இருந்ததுக்கப்புறம் தான் என்ன ஆகுது வந்துட்டு, இப்போ எல்லாரும் வந்துட்டு வண்டியை விட்டு இறங்குறாங்க பொறுமையாக. ஆனால் உள்ளே இருந்து இந்த விக்னேஷுடைய ஒய்ஃப் மட்டும் இறங்க மாட்டேங்கிறாங்களா, எனக்கு பயமாக இருக்குது, நான் இறங்க மாட்டேன், வண்டிக்குள்ளே இருந்துட்டு இருந்திருக்காங்களாம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு வந்துட்டு, இப்போ எல்லாரையும் வெளியே இறங்கி ஜாலியாக இயற்கையை ரசிக்கிட்டு இருக்காங்களாங்க. ஸோ இப்போ தான் வந்துட்டு பாலா என்ன பண்ணுறாருன்னா, வண்டியை திருப்பி விட்டுட்டு பின்னாடி வந்துட்டு ஸ்டவ் இருக்குது, இங்கே உட்காந்துட்டு அந்த சேரை தூக்கி போட்டு நம்ம வந்துட்டு ஒரு டீ குடிச்சோம்னா வேற லெவலில் இருக்கும், அதே மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்துட்டா கூட அந்த பொண்ணை நம்ம ஏற்றிட்டு திரும்ப ரோட்டில் கூட விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பாலாங்கிற ஒரு முடிவு பண்ணுறாருங்க. இப்போ விக்னேஷும் சரி, அந்த வனிதா மற்ற அவங்களுடைய ஒய்ஃப் எல்லாருமே வந்துட்டு, ஐயோ இது நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷமாக வந்துட்டு வண்டியை திருப்பி விட்டுட்டு அந்த கேஸ் ஸ்டவ் எடுத்து வெளியே வச்சுட்டு அங்கே உட்காந்து வந்துட்டு அவங்க சின்னதாக ஒரு டீயை போட்டுட்டு இருக்காங்களாங்க. அப்படி போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னென்னா வந்துட்டு ரொம்ப நேரமாக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த என்னென்னா அந்த ஒரு பழைய பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா வீடு, அந்த வீட்டில் இருந்து யாரையுமே காணுங்க, வர மாதிரி தெரியல. அப்போ பாலா மட்டும் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்துட்டு டார்ச் எடுத்துட்டு நேராக அந்த வீட்டுக்கிட்ட போயிருக்காருங்க. அப்படி அந்த வீட்டுக்கிட்ட போய் பார்த்தா அங்கே வீட்டில் யாருமே ஒரு ஆள் இருந்ததுக்கான அடையாளமே தெரியலங்க. ஸோ என்ன அந்த வீடியோ பார்க்குறதுக்கு பழைய பால் அடிஞ்சு இடிஞ்சு போன பங்களா மாதிரி தான் உள்ளுக்குள்ளே இருந்திருக்குது. ஸோ இதை பார்த்து கொஞ்ச நேரத்தில் பயந்து போன பாலா அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம், இதுக்கப்புறம் இது நல்லதா படலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி, ஆனால் அங்கே பார்த்த விஷயத்தை யார்கிட்டையுமே இங்கே சொல்லலை, கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு இப்போ வண்டியிலேருந்து எல்லோரும் ஏறிட்டு இருக்காங்களாங்க. அப்படி ஏறிக்கிட்டு இருக்கும்போது தான் இப்போ ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. பாலாவுடைய பையனானா வந்துட்டு அந்த 7 வயசு ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற பையனை காணும். ஸோ என்னாச்சு ஸ்ரீகாந்த் எங்கடா ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அந்த இடம் ஃபுல்லாக பயங்கரமாக கத்தி தேடி இருக்காங்க. டே ஸ்ரீகாந்தே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அந்த இடம் ஃபுல்லாக வந்துட்டு கத்தி தேடி இருக்காங்களாம்.
இவங்க இப்போ ஸ்ரீகாந்த்னு கத்துனா அந்த இடமே வந்துட்டு பயங்கரமாக அந்த பள்ளத்தாக்கில் வந்துட்டு எக்கோ அடிச்சிருக்குதாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இவங்க கத்தி கூப்பிட்டு அந்த ஸ்ரீகாந்த் அந்த பையன் வந்துட்டு பேச்சு மூச்சே காணும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஸ்ரீகாந்த் ஒரு பக்கம் காணும், இன்னொரு பக்கம் வேனுக்குள்ளே அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்துட்டு அந்த வனிதா அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் வேனுக்குள்ளே ஏறி உட்காந்துருக்கா. உடனே இப்போ இவங்க எல்லாரும் வந்துட்டு ஏம்மா ஸ்ரீகாந்தை பார்த்தியாம்மா, அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னா வேனில் சீட்டில் அப்படி தலையை கையை வச்சுட்டு ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு ஸ்ரீகாந்தை பார்த்தியம்மா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்டிருக்காங்க. ஸ்ரீகாந்தை காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பதட்டத்தோடு கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒன்றுமே வாய் திறக்க மாட்டேங்கிறாங்களாங்க. உடனே வந்துட்டு அந்த பொண்ணே தானாக இப்போ வந்துட்டு வண்டி விட்டு இறங்கி வராங்களாம், அமைதியாக எதுவுமே பேசாமல் இறங்கி வராங்களாம். பாலாங்கிறவர் வந்துட்டு ஏம்மா என் பையன் உன் கூட தானே இருந்துட்டு இருந்தான், எங்கம்மா ஸ்ரீகாந்த் எங்கம்மா அப்படிங்கிற மாதிரி அந்த பாலாங்கிறவர் ரொம்ப ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட வனிதா கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது என்னாகுதுன்னா இப்போ அந்த விக்னேஷ் அப்படிங்கிறவரும் வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்காரு, ஏம்மா உன் கூட தானே இருந்தான் அந்த பையன் எங்கம்மா அப்படிங்கிற மாதிரி விக்னேஷும் கேட்குறாருங்க. அடுத்த நொடி உடனே இந்த வனிதா அப்படிங்கிற பொண்ணு இப்படி தலையை குனிஞ்சிக்கிட்டே இருந்தா இல்லையா, டக்குன்னு தலையை நிமிந்து உங்களா என்னடா பிரச்சனை, என்னடா என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, உங்கள் பிள்ளையை நீங்கள் பறி கொடுத்துட்டு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, ஸோ நீங்கள் தான் உங்கள் பிள்ளையை பார்த்துக்கணும் பத்திரமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோவமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்களாங்க அந்த வனிதா அப்படிங்கிற பொண்ணு. என்னடி இப்படி எல்லாரும் எய்த்து பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வனிதாவுடைய அம்மா வந்துட்டு வனிதா சவுட்டிலே அடிச்சிட்டாங்களா டக்குன்னு வந்து. அடிச்சதுக்கப்புறம் இப்பெல்லாம் ஏன்ட்டு எய்த்து பேசிட்டு இருக்க, அந்த பையன் எங்கடி, சின்ன பையன்டி எங்கடி அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்களாம். எல்லாரும் என்கிட்டே கேட்டுட்டு இருக்கீங்க, அவன் அங்கே பாட்டு அந்த வீட்டுக்குள்ள தான் நடந்து போனான், அங்கே போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்துட்டு கேஷுவலாக வந்துட்டு சொல்லியிருக்காங்களாம். அப்படி சொன்னதுமே வந்துட்டு என்னன்னா இப்போ வந்துட்டு பாலாங்கிற ஒரு டார்ச் தூக்கிட்டு திரும்ப அந்த வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருக்காருங்க. அப்படி ஓட்டிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இங்கே என்ன இருக்குன்னா விக்னேஷ்ங்கிறவர் வந்துட்டு எடி அவன் தனியாக அந்த பையன் அந்த வீட்டை நோக்கி ஓடி இருக்கான்னு நீ எதுக்கு ஃபஸ்ட்டே எங்ககிட்ட சொல்லலை, சொல்லியிருந்து நாங்கள் பிடிச்சி வச்சிருந்துருப்போம், இல்லை நீ அவனை பிடிச்சி வச்சிருக்கனால ஏன் அவனை அப்படி தனியாக விட்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணு வனிதாவுடைய அப்பாவும் சேர்ந்து கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணு எதுவுமே பதில் சொல்லாமல் அமைதியாக வந்துட்டு கோச்சிக்கிட்டு நேராக அந்த பொண்ணு அப்படியே அந்த இடத்துல சம்மன் போட்டு கீழே உட்காந்துக்கிட்டாங்களாங்க. உட்காந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபுல்லாக எல்லாருமே ஸ்ரீகாந்த் கத்தி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு டார்ச் தான் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்ரீகாந்துடைய அப்பா பாலா வந்துட்டு அந்த பழைய வீட்டுக்குள்ளே வந்துட்டு தேட போயிட்டாருங்க. அப்படி இவர் அந்த பழைய வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு சும்மா போய் பார்த்துட்டு வந்துருந்தார் இல்லையா, இப்போ திரும்ப போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கதவை வந்துட்டு ஒரு மாதிரி தட்டிட்டு உள்ளே போய் வந்துட்டு கூப்பிட்டுருக்காருங்க. யாராச்சும் இருக்கீங்களா, ஏய் ஸ்ரீகாந்தே எங்கடா இருக்கியாடா, இருந்தால் வந்துடுறா, அப்பாவுக்கு பயமாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த பாலாங்கிறவர் ஒரு மாதிரி பதட்டத்தோடு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருந்துருக்கிறாருங்க. ஆனால் அங்கே எந்த ஒரு பேச்சு மூச்சியுமே காணுங்க. அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு சுச்சுவேஷனில் ஸோ இப்போ வந்துட்டு இவர் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒவ்வொரு ரூமாக போய் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு இவர் வந்துட்டு திரும்பி அடுத்த ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு இப்படி திரும்பலாம் நினைக்கும் போது அவர் முதுகில் வந்துட்டு பின்னாடி யாரோ இப்படி கை வச்சுருக்காங்களாங்க. அப்படி கை வச்சதுமே இவருக்கு வந்துட்டு நெஞ்சு ஒரு மாதிரி பதட்டமாக படப்படன்னு ஆரம்பிக்குது. ஏன்னா ஸ்ரீகாந்த் கை வைக்க வாய்ப்பு இல்லை, ஸ்ரீகாந்த் சின்ன பையன், அவர் இவன் இடுப்புக்கு கூட கீழே தான் இருப்பான். அப்போ யாரோ ஒரு பெரிய ஆள் வந்துட்டு கை வச்ச மாதிரி இருந்திருக்குது. உடனே யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டக்குன்னு திரும்பி பார்த்தாரு இல்லையா, பார்த்தா ஒரு செகண்ட் மிரண்டாராங்க. அந்த இடத்துல எப்படி இருந்திருக்குன்னா ஒரு மாதிரி கம்பளியெல்லாம் போட்டுட்டு 2 கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி யாரோ ஒரு முதியவர் அப்படி அவருக்கு பின்னாடி அந்த பாலாக்கு பின்னாடி வந்துட்டு நின்றுட்டு இருந்திருக்காராம். இதை பார்த்து ஆன்ட்ட அலறி கத்திட்டு வந்துட்டு பாலா கொஞ்சம் தூரம் 2 ஸ்டெப்பு பின்னாடி போயிட்டாருங்க. அப்படி போனதுக்கப்புறம் தான் டார்ச் அடிச்சு பார்த்தா தெரிஞ்சிருக்குது அது ஒரு வயசான முதியவருங்க. அவரும் பார்க்கறதுக்கு அமானுஷமாக இருந்தது மாதிரி மட்டும் இல்லாமல் நேராக இவரை பார்த்து பாலாவை பார்த்து, தம்பி பயப்படாத, இங்கே என்ன தம்பி பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கெல்லாம் வரக்கூடாது, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் கேட்டிருக்காராம். இப்படி கேட்டதுக்கப்புறம் அந்த பாலாவுக்கு ஒன்றுமே ஓடலைங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு வந்துட்டு என் புள்ள அழுதுகிட்டே, என் புள்ள இங்கே தான் ஓடி வந்தான், அந்த வீட்டுக்குள்ளே இங்கே தான் ஓடி வந்தான், இங்கே ஓடி வந்தானா, இங்கே தான் ஆள் நடமாட்டமே கிடையாது தம்பி, ஸோ இங்கெல்லாம் யாருமே வரமாட்டாங்களே, நீங்கள் எப்படி ஃபஸ்ட் இங்கே வந்தீங்க, உங்கள் குடும்பம் தான் வெளியே நிற்குதா, எப்படி இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பெரியவர் கேட்டிருக்காருங்க. அப்படி கேட்டதுக்கப்புறம் அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாதியா, ஒரு கை குழந்தைக்கு ரோட்டில் அடிபட்டு சொல்லிட்டு அந்த குழந்தையோட அம்மா வந்துட்டு எனக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க, இங்கே தான் வைத்தியசாலை இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்திருக்காருங்க. அடுத்த நிமிஷம் அமைதியான அந்த பெரியவர் வந்துட்டு, அது சரி அவகிட்ட மாட்டிக்கிட்டீங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக பேசிக்கிட்டு, சரி நடப்பதெல்லாம் நன்மைக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டி கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாரா. அப்படி கிளம்பி போனவரை பார்த்து இவர் இந்த பாலாங்கிறவர் திரும்ப, ஐயா போகாதீங்கயா போகாத, எங்களுக்கு இங்கே ஒன்றுமே புரியல, என் பையன் எங்கே போயிருப்பேன், ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணிங்க, எங்களுக்கு எதுவுமே இடமே புரியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நாங்கள் ஊருக்கு புதுசு அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாமா சொல்லி பார்த்துருக்காருங்க அந்த ஆள்கிட்ட. ஆனால் அந்த ஆள் வந்துட்டு எதையுமே கண்டுக்காமல் வந்துட்டு நடப்பதெல்லாம் நன்மைக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டி கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாராங்க. இவர் இப்போ அந்த வீட்டு வாசல்லே ஏங்கி உட்காந்து அழுதுகிட்டே இருந்திருக்காராம். அப்படி அழுதுகிட்டே இருக்கும்போது வந்துட்டு என்ன ஆகுதுன்னு இப்போ அங்கேருந்து எல்லாரும் அலறி அடிச்சு கத்திக்கிட்டு இருக்காங்கல்லங்க, எங்க சீக்கிரம் ஓடியங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பையன் தான் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இவர் வந்துட்டு நேராக இப்போ பாலாங்கிறவர் திரும்ப அங்கே ஓடி போயிருக்காருங்க. அப்படி ஓடி போயிட்டு பார்த்தா என்ன இருக்குதுன்னா, இப்போ அந்த வண்டியோட ஃப்ரண்ட் டயரில் வந்துட்டு ஒரு டயர் ஃபுல்லாகவே காற்றுல பஞ்சர் ஆகிருக்கு போல், வண்டி அப்படியே ஃப்ளாட்டாக கீழே உட்காந்துருக்குது.
ஸோ இப்போ என்னன்னா வந்துட்டு என்னங்க இப்படி ஆயிடுச்சுங்க, வண்டி டயர் வண்டிலையும் காற்று இல்லைங்க, நம்ம ஏதோ ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம் போலங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு என்னன்னா அந்த விக்னேஷும் சரி அது போக வந்துட்டு அந்த 2 ஒய்ஃபும் சரி எல்லாருமே வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே இப்போ பாலா அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு இருங்க அமைதியாக இருங்க, நான் இப்போ ஒரு பெரியவரை பார்த்தேன், ஸோ அவர் இன்னும் பயம் காட்டிட்டு போகிறாரு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அந்த வீட்டெலாம் பார்க்கறதுக்கு ஒரு இப்போ எல்லா உண்மையும் சொல்லியிருந்தாரு, அந்த வீடு பக்கம் ஏதோ வைத்தியசாலை மாதிரிலாம் இல்லை, நம்ம நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நம்ம ஏதோ ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோமா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியல, ஏன்னா வந்துட்டு அவர் பாட்டு ஏதோ அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் மாட்டிக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டு போகிறாரு, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ பாலா வந்துட்டு இன்னும் நார்மலாக பேசிட்டு இருந்தவர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாராங்க. சரி நம்ம ஃபோன்லேயாச்சும் சிக்னல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்துருக்காங்க. ஆனால் ஃபோனில் ஒரு பாயிண்ட் கூட சிக்னலில் நோ சர்வீஸ் ஃபுல்லாகவே. இப்போ என்ன பண்ணுறது, எமர்ஜென்சி கால் பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்தா அந்த எமர்ஜென்சி காலுக்கு கூட அந்த சிக்னல் டவர் இல்லையாங்க. ஸோ இப்போ என்னன்னா இவங்க வந்துட்டு திரும்ப ரோட்டுக்கு போனால் தான் வந்துட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கிடைக்கும். ஆனால் ரோட்டுக்குள்ளே போகணுன்னா அது காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் வந்துட்டு நடந்து போகணும், ஏன்னா வண்டியும் வந்துட்டு பஞ்சர் ஆகி போச்சு, ஃபோன்லேயும் சிக்னல் இல்லை, அப்படி காட்டுக்குள்ளே நடந்து போகிறது இப்போ இந்த டைமில் ரொம்பவுமே ரிஸ்க், ஏன்னா இருட்டாயிடுச்சு, கண்டிப்பாக வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் காட்டு விலங்குலாம் நடமாட ஆரம்பிச்சிருக்கும், கண்டிப்பாக வந்துட்டு அவங்க உயிருக்கே ஆபத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே இவங்க இருந்தால் வச்சு அந்த வண்டிக்குள்ளே போய் இருந்துக்கிட்டாங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வண்டி வந்துட்டு ஒரு கவசம் மாதிரி வந்துட்டு செயல்பட்டுக்கிடும், காலையிலக்குள்ளே நமக்கு ஏதாச்சும் வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணன்னு தெரியாம மட்டும் ஒரு மாதிரி தகச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஸ்ரீகாந்துடைய அம்மா வந்துட்டு ஏங்கி அழுதுகிட்டு இருக்காங்க, என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. அவருடைய அப்பா வந்துட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்காரு. இப்போ அவங்க 2 பேருக்கும் வந்துட்டு இப்போ இவங்க 2 பேருடைய பேரண்ட்ஸ் வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்களாங்க. அப்படி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது என்ன இருக்குதுன்னா திடீர்னு அந்த ஸ்ரீகாந்த் வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுருக்கு. அது எங்கேருந்து சத்தம் கேட்டிருக்குன்னா அந்த வீடு இருக்குல்ல பழைய வீடு, அதே பழைய வீட்டில் இருந்தால் சத்தம் கேட்டிருக்குதுங்க. இப்போ அந்த ஸ்ரீகாந்துடைய அப்பா பாலா என்ன பண்ணுறாருன்னு திரும்பியும் டார்ச் தூக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அழுகை கடந்த சிரிப்போடே ஸ்ரீகாந்த் வந்துட்டியாடா எங்கடா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அப்பா வரனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அந்த வீட்டுக்கு போயிருக்காருங்க, அந்த பாலடைஞ்ச வீட்டுக்கு. அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்தா இவர் திரும்ப லைட் அடித்து எல்லா இடமும் தேடுறாருங்க, எல்லா இடமும் தேடிட்டாரு, ஆனால் எங்கேயுமே அந்த ஸ்ரீகாந்தை காணும். இவர் திரும்ப சிரிச்சுக்கிட்டே போனார், திரும்ப அழ ஆரம்பிக்கிறாரு, ஸ்ரீகாந்த் வந்துருடா என்ன முடியலடா அப்பாவால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. அப்புறம் தான் என்னென்னா வந்துட்டு ஒரு ரூமு பூட்னாப்பில் இருந்திருக்குது, சும்மா கொண்டி போட்டு பூட்னாப்பில் பழைய ரூம் இருந்திருக்குது அந்த வீட்டுக்குள்ளே. அதை பொறுமையாக இவர் வந்துட்டு திறந்து பார்த்துருக்கிறாருங்க. அப்படி திறந்து உள்ளே பார்த்தா உள்ளே வந்துட்டு அவருக்கு என்னென்னா வந்துட்டு அந்த பழைய வந்துட்டு ஃபோட்டோஸ்கள்லாம் இருந்திருக்குது அந்த வீட்டுக்குள்ளே. இவர் வந்துட்டு என்னென்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் திருப்பி எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அதில் வந்துட்டு ஒரு தாய் கையில் வந்துட்டு ஒரு குழந்தையோடு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்திருக்குதுங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய தாயை நல்லா கூர்ந்து பார்த்துருக்காரு. அந்த பொண்ணு தான் இன்றைக்கி இவங்க வந்துட்டு அந்த ரோட்டில் வந்து பிக்கப் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ தான் இப்போ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பழைய ஃபோட்டோக்கள் கூட அந்த ஃபோட்டோ இருந்திருக்குது. இப்போ இதை பார்த்து இவருக்கு பயங்கரமான ஷாக்கு, என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இப்போ அந்த ஃபோட்டோ வந்துட்டு அப்படி திரும்ப இப்படி தான் லைட் அடித்து பார்த்துட்டு இருந்திருப்பார் இல்லையா, ஃபோட்டோ டப்புன்னு கீழே இறக்கியிருக்காருங்க. அப்படி கீழே இறக்குனா அந்த இருட்டு மூளைகளில் வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணு அப்படி ஒரு மாதிரி பேய் மாதிரி முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு பயங்கரமாக ஆக்ரோஷமாக நின்றுக்கிட்டு ஒரு மாதிரி கத்துன மாதிரி இவருக்கு ஒரு சத்தங்க. அடுத்த நிமிஷம் அலறி அடித்து திரும்ப அந்த வீட்டை ஓடி நேராக வந்துட்டு அந்த வேனுக்கே ஓடி வந்திருக்காரு. ஓடி வந்துட்டு முடியலை, நான் அந்த ஃபோட்டோவை பார்த்தேன், அந்த ஃபோட்டோவில் அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ தான் போட்டிருக்கு, அந்த பொண்ணு தான் சூனியக்காரி போல் ஏதோ வேலையை பண்ணிகிட்டு இருக்கா அங்கே வச்சு, நம்ம பிள்ளைய ஏதோ கடத்திட்டா போல், எனக்கு பயமாக இருக்குது, நம்ம பிள்ளை உயிருக்கு அவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி உருக்கமாக அழ ஆரம்பிச்சுட்டு இருக்காருங்க. அப்படி அழுதுகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு வந்துட்டு இந்த பொண்ணை வந்துட்டு ப்ளேம் பண்ணுறாங்க. ஒன்னால தாண்டி எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யார் இவர் அந்த பாலா அப்படிங்கிறவர், ஒன்னால தாண்டி என் பிள்ளைக்கு இப்போ இப்படி ஆயிடுச்சு, நீ அப்போவே வந்துட்டு என்கிட்ட ஒரு கூப்பிட்டு இந்த மாதிரி அங்கிள் இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் பையன் இந்த மாதிரி அங்கே போகிறான் பாருங்கன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை நீயே அந்த பையனை பிடிச்சி வச்சிருக்கலாம், ஏதாச்சும் பண்ணியிருந்தேன்னா வந்துட்டு நேரத்துக்கு என் பிள்ளை உயிரோடு இருந்திருப்பான்ல, அவன் எங்கே போனான்னு கூட தெரியல, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பயமாக இருக்குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அந்த பொண்ணை ரொம்ப திட்ட ஆரம்பிக்காங்களாங்க. அப்படி திட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு அந்த பொண்ணுடைய அம்மா, ஏங்க நீங்கள் ரொம்ப வந்துட்டு வாய்க்கு வந்தபடி என் பிள்ளையை சொல்லாதீங்க, உங்கள் பிள்ளையை நீங்கள் வந்துட்டு ஒழுங்காக பார்த்துக்க முடியாமல் வக்கில்ல, நீங்கள் வந்துட்டு தனியாக தவிக்க விட்டுட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு எங்கள் பிள்ளையை வந்துட்டு குறை சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு குடும்ப சண்டையை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ இப்படிலாம் சண்டை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த பொண்ணு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சிரிக்க ஆரம்பிச்சிருக்கா. யார் அந்த 17 வயது மதிக்கத்துக்கு வனிதா அப்படிங்கிற பொண்ணு. ஸோ அந்த சிரிப்பு எப்படி இருக்குன்னா இன்னுமே ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஒரு மாதிரி அமானுஷம் கலந்த ஒரு மாதிரி பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிருக்கா. அப்படி சிரிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த விக்னேஷ்ங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா தன்னுடைய பொண்ணை பார்த்து, அம்மா சிரிக்காதம்மா, அவங்களே வந்துட்டு பிள்ளையை காணுன்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க, நீ என்னம்மா இப்படி சிரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த விக்னேஷை பார்த்து வந்துட்டு நீ வாய முடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு திரும்ப சிரிக்க ஆரம்பிச்சிருக்காளாம். இப்படி இந்த பொண்ணு சொன்ன வார்த்தை கட்டி உங்கள் அம்மாவே வந்துட்டு திகச்சு வாயடிச்சு போயிட்டாங்களாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பிள்ளை என்ன வளர்த்து வச்சுருக்கீங்க, உங்கள் பொண்ணு உங்கள் அப்பாவே அந்த பொண்ணுடைய அப்பாவே என்ன மாதிரி வார்த்தை பேசுது, வாய முடுறான்னு பேசுகிற அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இப்போ அந்த பாலாவுடைய ஒய்ஃப் வந்துட்டு கத்த ஆரம்பிக்காங்களாங்க. அப்படி கத்திக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்கள் பையன் வந்துட்டு இதுக்கப்புறம் உயிரோட வரமாட்டா, நீங்கள் இடத்த காலி பண்ணி போங்க, இருக்க அப்படின்னா உங்கள் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக
ஒரு மாதிரி வாய்ஸை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இவருக்கு பாலாக்கு கோவம் வந்து அந்த பொண்ணை அடிக்க வராருங்க. இப்போ விக்னேஷ் வந்துட்டு தடுக்க வராரு. ப்ளீஸ் விட்டுருங்க அந்த அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஒரு மாதிரி ஏதோ பதட்டத்தில் அவள் வந்துட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கா, பாலா மன்னிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி விட்டு விக்னேஷ் தடுக்க வராருங்க. ஏன்னா விக்னேஷுங்கிறவருக்கு புரியுது தான் பொண்ணு மேலே தப்பு இருக்குது, தான் பொண்ணு வந்துட்டு தப்பு பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிறது. இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கட்டிட்டு மட்டும் இந்த பொண்ணு திரும்பியுமே சிரிச்சுக்கிட்டு, நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் உங்கள் பிள்ளைய உயிரோட பார்க்க முடியாது, தயவுசெய்து இடத்த காலி பண்ணி கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அடுத்த நொடி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த பொண்ணுடைய தலையில் வந்துட்டு யாரோ ஒருத்தங்க வந்துட்டு கையை வச்சிருக்காங்களாங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தோடு வந்துட்டு யாரோ ஒருத்தங்க பொண்ணுடைய தலையில் கை வச்சிருக்காங்க. கை வச்சு அந்த பொண்ணு ஒரு மாதிரி அலற ஆரம்பிச்சு. இப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு ஒரு மாதிரி கோரமாக வந்துட்டு அகோரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம். கத்திக்கிட்டே இப்போ நின்றுக்கிட்டு அப்படி வந்துட்டு அந்த பொண்ணு அப்படியே சம்பளம் போட்டு அந்த இடத்துல உட்காருதாங்களாங்க. அந்த பொண்ணு தலையில இருந்து அந்த எலுமிச்சஞ்சாறு வந்துட்டு அப்படியே அமிஞ்சி மூஞ்சி ஃபுல்லாக வடியுது. எலுமிச்சஞ்சாருக்கு மேலே இன்னொரு கையில் வந்துட்டு ஒரு மாதிரி விபூதியை ஃபுல்லாக அள்ளி அவர் அந்த பொண்ணுடைய தலையில் போட்டிருக்காங்க. என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ எல்லாரும் திரும்பி பார்த்தா, ஆல்ரெடி வந்துட்டு இப்போ அந்த பாலா அப்படிங்கிறவர் அந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தரை பார்த்துருந்தார் இல்லையா, ஒரு பெரியவரை. அந்த பெரியவர் இப்போ ஒரு சாமியாரை கூட்டிகிட்டு வந்திருக்காருங்க. அந்த சாமியார் இப்போ இந்த பொண்ணு தலையில் கை வச்சு எலுமிச்சம்பழத்தை வச்சு அமுக்கி அந்த பொண்ணு ஆத்மாவை அடக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்துட்டு எல்லாரும் தக்கச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. நீ யாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா வந்துட்டு அந்த பெரியவருடைய கையை அந்த பொண்ணு தலையிலேருந்து எடுக்க முயற்சி பண்ணுறாங்களாங்க. அப்படி முயற்சி பண்ணும்போது வந்துட்டு அந்த பின்னாடி இன்னொரு பெரியவர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, டேய் இது உங்கள் பொண்ணே இல்லடா, பேய் பிடிச்சிருக்கா உங்கள் பொண்ணு, தயவுசெய்து அவரை வந்துட்டு வேலையை பார்க்க விடுங்கடா வந்திருக்கவரை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் கத்தி சொல்லியிருக்காராங்க. உடனே இவங்க 2 பேரும் திகச்சு போயிட்டு என்னடா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி பிரமிப்பாக நின்றுட்டு இருக்காங்க. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு இந்த பொண்ணு இன்னுமே அகோரமாக கத்திக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, டேய் என்ன விட்றா அப்படிங்கிற மாதிரி விட்டு ஒரு மாதிரி வந்துட்டு கத்திக்கிட்டே இருந்திருக்காங்களாம். ஸோ நீ என்ன பண்ணாலும் சரி, நீ என்ன ஆட்டம் காட்டினாலும் ஒன்று இதுக்கப்புறம் விட மாட்டேன், வந்து இவங்களுடைய குழந்தை எங்கே சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இப்போ அந்த தலையில் கை வச்சுட்டு அந்த வந்துட்டு பூசாரி வந்துட்டு பயங்கரமாக கத்தி கேட்டுக்கிட்டே இருந்திருக்காராங்க. என்ன கேட்டும் இந்த ஆத்மா வந்துட்டு எதுவுமே சொல்கிற மாதிரி தெரியலையா. அப்புறம் ஒரு சிச்சுவேஷனில் அந்த ஆத்மா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே அந்த இவர் தலையில் கை வச்சிருக்காருல, அதை விட்டுட்டு வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே நேராக அந்த வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருக்காங்களாங்க. அப்படி ஓடினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த பாலாங்கிறவர் வந்துட்டு திரும்பி நேராக அந்த பொண்ணு பின்னாடி ஓடி போய் அந்த பொண்ணை இப்படியே பழுக்க டைமாக பிடிச்சிருந்தாருங்க. அந்த பொண்ணுடைய முடியை பிடிச்சி அப்படியே வந்துட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காரு. இப்போ நீ விடலை, உன் பிள்ளையை கொன்றும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த ஆத்மா. ஆனால் இந்த பாலாக்கு அந்த சாமியார் மேலேயும் அந்த இன்னொரு நபர் இவர்கிட்ட வந்துட்டு ஆல்ரெடி பேசினார்ல, அவர் மேலே இருந்த நம்பிக்கையினால இந்த ஆத்மா இவர் விடவே இல்லைங்க. அதாவது இந்த பொண்ணை முடியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டே இருந்திருக்காருங்க. இப்போ அந்த சாமியார் நேராக நடந்து வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பொண்ணை பல மந்திர கட்டுகளால் வந்துட்டு அடக்கி அந்த பொண்ணை அப்படியே அந்த இடத்துல உட்கார வச்சது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு மேலே பல தீர்த்தங்களும் அப்படி விபூதிகளை ஃபுல்லாக அள்ளி தூவி விட்டு அந்த பொண்ணை எப்படியே தான் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துருந்தாருங்க. அப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ இவங்களுடைய குழந்தைய நீ வந்துட்டு இப்போ விடலை அப்படின்னா உன் குழந்தைய கொன்றுவோம் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை இந்த சாமியார் சொல்லியிருக்கிறாருங்க. இதை கேட்ட மறுநொடி பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மா இன்னும் ரொம்ப ஆக்ரோஷமாக கொந்தளிக்குது. ஆனால் அந்த ஆத்மாவால் அந்த இடத்த விட்டு எந்திக்க முடியல. ஏன்னா மந்திரக்கட்டால் இவர் வந்துட்டு அந்த ஆத்மாவை அடக்கி வச்சிருக்கிறாரு. அப்படி அடக்கி வச்சுட்டு இருக்கும்போது, நான் சும்மா சொல்லலை, உன் பிள்ளையோட ஆத்மாவை நான் கொலை பண்ணிடுவோம் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மிரட்டிட்டு இருக்காராம். அப்படி மிரட்டினதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு என்னை பற்றி தெரியுமா அப்போ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த ஆத்மா வந்துட்டு அந்த சாமியாரை பற்றி கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டதுக்கப்புறம் அந்த சாமியார் என்ன சொல்லியிருக்காருன்னு, அகிலமும் அடக்கியாலும் அந்த ஈசனை பற்றி எனக்கு அவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கும் போது நீ யார், ஒரு அரக்க குணம் கொண்ட ஒரு அரக்கி, உன்னை பற்றி உன்னை பார்த்தோட நீ யாரோ, உன்னுடைய அங்க அடையாளம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்குது, நீ யாரும் நடிக்காத, ஆக்சிடென்ட் அடிபட்டு செத்து போனாதானடி நீ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஆத்மா கிட்ட அந்த சாமியார் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு எல்லாரும் திகச்சு போகிறாங்களாம். என்னென்னா வந்துட்டு இந்த சாமியார் ரொம்பவுமே ஒரு பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த சாமியார் அப்படிங்கிறதுன்னு. ஏன்னா நார்மலாக எல்லாருமே அந்த பேய்கிட்ட நீ யார் அப்படிங்கிறத கேட்டு அந்த பேய் சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே அந்த விஷயங்கிறது தெரிய வரும். ஆனால் இந்த சாமியாருக்கே வந்துட்டு அந்த பேயை பார்த்தே வந்துட்டு இது இந்த பேய் தான், இப்படி தான் இறந்து போயிருக்குது, இந்த பேய்க்கு கூட இந்த ஒரு ஆத்மாலாம் இருக்குது அப்படிங்கிறது இந்த சாமியார் அந்த பேயை பார்த்தே கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்கிறத கேட்டு எல்லாருமே ஒரு மாதிரி ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்களாம். அப்படி நின்றுட்டு இருக்கும்போது தான் இப்போ நான் திரும்பியும் கேட்குறேன், அந்த பிள்ளையை நீ இப்போ வர வைக்கல அப்படின்னா உன்னை இங்கேயே நான் வந்துட்டு அழிச்சிருவேன், உன்னை மட்டும் இல்லை உன் குழந்தையும் அழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அப்போ தான் என்ன ஆகுதுன்னு கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் வந்துட்டு ஒரு மாதிரி மையான அமைதியாகுதுங்க இடமே. அப்படி அமைதியானதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, திரும்ப அந்த பையனுடைய சிரிப்பு சத்தம் அதே வீட்டுக்குள்ளேருந்து கேட்டிருக்குது. இப்போ திரும்ப சிரிப்பு சத்தம் கேட்டோன்னே வந்துட்டு இவர் அந்த பையனுடைய அப்பா பாலா என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீட்டுக்குள்ளே ஓட முயற்சி பண்ணியிருக்காரு. உடனே இவர் யார், அந்த சாமியார் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, தம்பி இருப்பா, ஓடாத இரி,
இது அவளுடைய ட்ராப்பாக கூட இருக்கலாம், அந்த பையன் வெளியே வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த பையன் சிரிச்ச முகத்தோடு வந்துட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வந்திருக்கானுங்க. வெளியே வந்தவன் நேராக அப்பாவை பார்த்தோன்னே நேராக ஓடி வந்து அப்பா அந்த காலை கட்டி பிடிச்சிட்டு உடனே அந்த அப்பா வந்துட்டு அந்த பையனை தூக்கியிருக்காரு. தூக்குனதுக்கப்புறம் என்னாச்சுப்பா எங்கப்பா போனேன் உன்னை காணுன்னு சொல்லிட்டு அப்பா எவ்வளோ வந்துட்டு ஃபீல் பண்ண தெரியுமாப்பா அப்படிங்கிற மாதிரி அப்பா அழுதுகிட்டே வந்துட்டு அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்காராம். அப்பா அந்த பையன் என்ன சொன்னாலும், அப்பா எனக்கு வந்துட்டு ஒரு புதிய ஃப்ரெண்டு கிடைச்சாங்கப்பா, அந்த பையன் கூட தான் இவ்வளோ நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன், சாரிப்பா அவங்ககிட்ட சொல்லாமல் போயிட்டேன், மன்னிச்சிருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லியிருக்கானா. ஸோ இப்போ இதை கேட்டதுக்கப்புறம் கீழே இருந்த ஆத்மா வந்துட்டு லைட்டாக அந்த ஆத்மாவுடைய ஃபேஸில் வந்துட்டு சிரிப்பு தெரிஞ்சிட்டு இருக்குது. சிரிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்துட்டு இப்போ அந்த சாமியார் வந்துட்டு இந்த ஆத்மாவை பார்த்து, நல்லா பாரு அந்த குழந்தைய பார்த்து தகப்பனுடைய கண்ணில் எவ்வளோ கண்ணீர் இருக்குது, இப்போ அந்த கண்ணீர் வந்துட்டு எவ்வளோ சந்தோஷமாக மாறிட்டு இருக்கு பார்த்து தான் குழந்தை கிடைச்சான்னு சொல்லிட்டு, எதுக்கு இந்த மாதிரி அந்த குடும்பத்தை போட்டு சீரழிச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த ஆத்மா கிட்ட இந்த நபர் கேட்டிருக்காராங்க சாமியார். அப்போ தான் அந்த ஆத்மா என்ன சொல்லியிருக்குன்னு வந்துட்டு, இங்கே பாருங்கள் உங்களுக்கு நான் எப்படி இறந்தேன் என்ன கதைன்னு வேறு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் என் குழந்தை தினம் வந்துட்டு தனியாக அழுதுகிட்டு இருக்குது, என்னால் முடியலை, அதுக்கு வந்துட்டு அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு துணையாட்டு வந்துட்டு ஒரு சின்ன குழந்தை வேணும் என் குழந்தை கூட விளையாடுறதுக்கு, அதுக்காக தான் வந்துட்டு இவங்க குழந்தைய நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஆத்மா சொல்லியிருக்காங்க. நீ சொல்கிறது உனக்கே நியாயமாக இருக்குதா, இப்போ உன் குழந்தைக்கு எதுனா மட்டும் இப்போ நீ வந்துட்டு பதட்டத்தில் வந்துட்டு பயந்து போய் இவங்க குழந்தைய நீ வந்துட்டு விடுவிச்சல்ல, இப்போ அதே மாதிரி தானே அவங்க குழந்தைக்கு ஒன்றுனா வந்துட்டு அதுவும் உயிரோடு இருந்துட்டு இருக்கா, அந்த குழந்தைக்கு ஒன்றுனா அவங்க இவ்வளோ தூரம் துடிச்சு போயிருப்பாங்க, கொஞ்சம் கூட உனக்கு அக்கறையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இந்த மாதிரி அக்கறையே இல்லாத வந்துட்டு ஒரு ஆத்மா வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்கே தேவையில்லை, உனக்கும் உன் குழந்தைக்கும் வந்துட்டு நான் ஆத்மசாந்தி கொடுத்து அமுச்சு வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த அவங்க 2 பேருக்குமே அன்றைக்கி வந்துட்டு அந்த இடத்துல ஒரு வந்துட்டு ஆத்மசாந்தி கொடுத்து அமுச்சு வச்சிருக்காங்க. அமுச்சு வச்சதுக்கப்புறம் தான் இப்போ வந்துட்டு கதையை சொல்கிறாராம். எப்போ அந்த ஆத்மாவை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்தீங்க இல்லையா, அந்த வளைவில் தான் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி வந்துட்டு ரோடை கிராஸ் பண்ணும்பொழுது வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருக்காங்க. இந்த ஊரில் இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான், ஆனால் இப்போ இல்லை, பல வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஃபேமிலி தான். அந்த அம்மாவும் அந்த பையனும் மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க, ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவே சொல்லியிருக்கோம், நீங்களே கேட்டிருப்பீங்க, அந்த பையனுக்கு விளையாடுறதுக்கு துணைக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ உங்கள் குழந்தை எடுத்துருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆத்மா சொல்லியிருக்குது. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது தம்பி, நீங்கள் பத்திரமா கிளம்பி போங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் சொல்லியிருக்காருங்க. இப்போ உடனே அந்த பாலா அப்படிங்கிற நபர் வந்துட்டு அந்த சாமியார் மட்டும் இல்லாமல் அந்த முதல்ல வந்துட்டு ஒருத்தர் பார்த்தாரு இல்லையா, அவர் தானே இப்போ அந்த சாமியாரை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அவர் காலில் விழுந்து ரொம்ப நன்றிங்கய்யா, என் உயிரையே வந்துட்டு என் குழந்தை தான் எனக்கு எல்லாமே, அவனை அப்படி நீங்கள் திருப்பி கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி, இதுக்கப்புறம் உங்களை மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரொம்ப வணங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சாமியார் அந்த பூசாரிக்கிட்ட அருள் எல்லாமே கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்திருக்காங்களாங்க. ஸோ அப்படி கிளம்பி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, திரும்ப அவங்க பிளான் பண்ண மாதிரி கொல்லிமலையோ இல்லை வந்துட்டு ஏற்காடு சுற்றி பார்க்கவோ போல், அப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அன்றைக்கி நைட்டு வந்துட்டு ஏற்காடில் அவங்க ஆல்ரெடி புக் பண்ணியிருந்த ரிசார்ட்டுக்கு போய்ட்டு வந்துட்டு தங்கி முடிச்சுட்டு அப்படி அடுத்த நாள் காலையிலே கிளம்பி வந்துட்டு நேராக வந்துட்டு ஊருக்கு கிளம்பி போயிருக்காங்க. ஆனால் ஊருக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறமா என்ன ஆயிருக்குன்னா, அந்த பையன் வந்துட்டு நார்மலாக இல்லைங்க, யார் கூடயே தனியாக உட்காந்து விளையாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்கானா, அந்த விளையாட்டு பொருட்களெல்லாம் வச்சு தனிமையிலே வந்துட்டு யார் கூடயே பேசி விளையாண்டுட்டு இருந்திருக்கானாங்க. இப்போ வரைக்கும் அந்த பையன் நல்லா வளர்ந்துட்டான், ஆனால் இன்னுமே வந்துட்டு அந்த பையன் தனிமையாக யார் கூடயே பேசுகிற ஒரு சில பழக்கத்தை விடலைங்க. ராத்திரி போல் வந்துட்டு ஒரு சில டைம்கள் எழுந்திரிச்சு தூக்கத்தில் எழுந்திரிச்சு தனியாக விளையாடுறது, தனியாக புலம்புறது, யார் கூடயே தனியாக பேசிகிட்டு இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னும் அந்த பையன் பண்ணிகிட்டு இருக்கானா. இதுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அந்த பையனுக்கு விடை கிடைக்கல, எந்த கோவிலுக்கு போனாலும் வந்துட்டு அந்த பையனுக்கு வந்துட்டு அந்த ஒரு பிரச்சனை சால்வ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த நபர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்கிட்ட அந்த ஒரு சம்பவத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பையன் இப்போ ரொம்பவே பெருசாக கிட்டத்தட்ட அப்போ 2013 7 வயசுனா இப்போ எவ்வளோ வயசு இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ வரைக்குமே அந்த பையன் வந்துட்டு கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு மாதிரி சுச்சுவேஷனில் இருந்துகிட்டு இருக்கான் அந்த சம்பவத்துக்கு அப்புறமா. ஸோ இதை இப்போ நம்ம ஸ்டோரி மூலிமா நான் உங்ககிட்ட என்ன கேட்குறீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ப்ராப்ளத்தினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு எங்கேயாச்சும் வந்துட்டு ஒரு மோற்றம் கிடைக்குமா, அதாவது எங்கேயாச்சும் வந்துட்டு விடை கிடைக்குமா? ஸோ நீங்கள் மறக்காமல் தயவு செய்து இதுக்கு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிட்டு போயிருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன ஒரு தர்காவாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ ஏன்னா அதனால் வந்துட்டு இதுக்கப்புறம் மேபி அந்த பையனுடைய லைஃப் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பையனுடைய ஃப்யூச்சர் இப்போ கேள்விக்குறியாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. மேபி இப்போ நீங்கள் சொல்கிற கோவிலுக்கு போய் அந்த பையனுக்கு குணமடைகிறது மூலியமாக அந்த பையனுடைய லைஃபே ஃப்யூச்சரே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்ககிட்ட நான் வந்துட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னுடைய நெருக்கமான நண்பருடைய ஃபேமிலியில் உள்ள ஒரு பையன் தான் அந்த சின்ன பையன், இப்போ பெரிய பையனாக இருந்துகிட்ருக்கான்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். லவ் யூ ஸோ மச் கைஸ். இதோட பயங்கரமான ஸ்டோரிஸ் இப்போ உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீனில் வந்திருக்கும். ஸோ மறக்காமல் அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன். இன்னும் பார்க்கலன்னா லவ் யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோ நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள் கொடுத்து நம்ம ஃபேமிலி ஜாயின் ஆயிருங்க. போய்ட்டு வரேன். பாய்.